வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை, தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக ரவுடிகள், குற்றவாளிகள் வீடுகளில் அதிகாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வீட்டை உடைத்து நகை, பணம் திருடிய இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் செல்போன், பைக்குகளை பறிமுதல் செய்தனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 3 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை 8 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் PRTC சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை, தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக ரவுடிகள், குற்றவாளிகள் வீடுகளில் அதிகாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கடந்த வாரம் கருவடிக்குப்பம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் கடந்த ஒரு மாதமாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சரின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இதன் எதிரொலியாக கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ரவுடிகள் மற்றும் முன்னாள் ரவுடிகள் மற்றும் குற்றவாளி பட்டியலில் உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 4:30 மணிக்கு கருவடிக்குப்பம் பகுதிக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் கண்காணிப்பாளர்கள் ஜிந்தா, ஆய்வாளர்கள் இனியன், வரதராஜன் ஆகியோர் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக வீடுகளில் சோதனையிட்டனர். அவர்களது வீடுகளில் வெடிபொருள், ஆயுதங்கள் போன்றவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனையிட்டனர். மேலும் ஊருக்குள் நுழையக்கூடாது என மாவட்ட ஆட்சியரால் உத்தரவிடப்பட்ட ரவுடிகளை வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என உறவினர்களுக்கு போலீசார் எச்சரித்தனர். அதிகாலை 4:30 மணி முதல் காலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த திடீர் சோதனையால் கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதிகளில் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரியில் வீட்டை உடைத்து நகை, பணம் திருடிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் செல்போன், பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி, விவசாயி. இவர் கடந்த மாதம் 24ஆம் தேதி தனது வீட்டில் மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து வீட்டில் இருந்த 10.5 பவுண்ட் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவாசன், SI கதிரேசன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று திருபுவனை SI கதிரேசன் தலைமையில் போலீசார் ஆண்டியார்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது விழுப்புரம் பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி 2 சக்கர வாகனத்தில் இருவர் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை மடக்கி நிறுத்தி சோதனை செய்த போது வாகனத்தில் சுத்தி மற்றும் வெட்டி இரும்பு ஆகியவை கிடைத்தன. அதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் வழுதுரெட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்கிற சந்தோஷ்குமார், வயது 37, மற்றும் கிருபாகரன், வயது 35 என்பதும் இருவரும் குச்சிப்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து திருடி சென்றதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து தங்க மோதிரம், வளையல், நகை, தாலி சரடு, வெள்ளி அரணான் கயிறு, மோதிரம் உள்ளிட்ட சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள 11 பவுண்ட் நகை மற்றும் 10,000 ரொக்க பணம், செல்போன், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 3 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பிய அப்பெண் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் ஆன்லைன் வர்த்தகத்தில் 3 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். பெரிய காலாப்பட்டை சேர்ந்த நபர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 8 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி அவர் கடன் பெறுவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளார். அப்போது விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி மர்ம நபர் தெரிவித்துள்ளார்.
இதையடுத்து அவர் மர்ம நபருக்கு 67,925 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் காலாப்பட்டை சேர்ந்த ஒருவர் 4,000 என 3 பேர் மோசடி கும்பலிடம் மொத்தம் 3,71,925 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை 8 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் பிஆர்டிசி சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: மருத்துவ படிப்புக்கு நடைபெறும் நீட் நுழைவுத் தேர்வு நாளை 4/5/2025 புதுச்சேரியில் உள்ள லாஸ்பேட்டை தியாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரி, லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு மையங்களில் நடைபெறுகிறது. தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்று வர பிஆர்டிசி சார்பில் நகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை இயக்கப்படும். அதேபோல் தேர்வு மையங்களிலிருந்து புதுச்சேரி பேருந்து நிலையம் வருவதற்கு மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை பேருந்துகள் இயக்கப்படும். பேருந்துகளுக்கான கட்டணம் ரூபாய் 10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்டோர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், பல்வேறு கட்சியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிய வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பினர் அதன் தலைவர் நிசார் அகமது தலைமையில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையிலிருந்து தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டப்பேரவை அருகே நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கையில் பாதகைகளை ஏந்தியவாறு சென்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், உருளையன்பேட்டை சுயேட்சை எம்எல்ஏ நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை அடையார் ஆசிம் ஃபாழில் பாகவி மௌலவி சதுத்தின் கண்டன உரையாற்றினார். புதுச்சேரியில் அதிமுக மருத்துவர் அணி சார்பில் 1 மாத கால ஓவியம், கைவ் பவனை, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இலவச கோடைக்கால வகுப்பு பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தற்போது பள்ளிகளில் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் இந்த கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் வகையில் புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி சார்பில் கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகள் உப்பளத்தில் உள்ள அதிமுக மாநில தலைமை அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகளை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட், பேனா, பென்சில் ஆகியவற்றை வழங்கி துவக்கி வைத்தார். மே 1 முதல் 30ஆம் தேதி வரை 1 மாத காலம் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியம் மற்றும் கைவினை வகுப்புகள் இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அதேபோல் 8ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளும் எடுக்கப்படுகின்றன. இந்த இலவச பயிற்சி முகாம் தினமும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெற உள்ளது. கோடைக்கால விடுமுறையில் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கேசி நகரில் கழிப்பறை வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கேசி நகரில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு நகராட்சி மூலம் பொது கழிப்பிடம் இயங்கி வந்த நிலையில் பல மாதங்களாக தண்ணீர் வராததாலும் கட்டடம் சிதலமடைந்து இருப்பதால் இளம் பெண்கள் உட்பட அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள பெரியார் நகர் பொது கழிப்பிடத்திற்கு சென்று வருகின்றனர். இதனால் நாள்தோறும் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் கேசி நகரில் உள்ள பொது கழிப்பிடத்தை சீரமைக்க வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நெல்லித்தோப்பு மார்க்கெட் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்சியாளர்களையும் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினரையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி
அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கேசி நகர் மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 மாசமா இல்ல 1 வருஷம் போய் நெட்டி கழிவறை இல்லை. கழிவறை இல்லாம பொதுமக்கள் குழந்தைங்க அவதிக்கு ஆகப்பட்டு இந்த இடத்துல 6 மாசமா கலெக்டர் வரலும் போயிட்டாங்க. எல்லா தொகுதியிலும் இருக்கிறவங்களும் வந்து பாக்குறது கிடையாது. எலெக்ஷன் அப்போ வர வேண்டியது ஓட்டை வாங்க வேண்டியது. இந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்க புதுச்சேரியில ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இது ஆணித்தனமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நெல்லித்தோப்பு சிக்னல்ல வயசு பிள்ளைங்க, ஒரு மாற்றுத்திறனாளி, பெரியவங்க சின்னவங்கலாம் இருக்காங்க. பாத்ரூம் இல்லாம புதிய பேருந்து நிலையத்தில் டெம்போ நிறுத்த உரிய இடம் வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெம்போ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். புதுச்சேரியில் கோரிமேடு, மேட்டுப்பாளையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயங்குகின்றன. இதில் பயணிகளை எடுத்து செல்ல ரூபாய் 10 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த தொழிலில் 100கணக்கான ஓட்டுநர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் டெம்போ ஓட்டுநர்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்ட போது சரியான முறையில் பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து டெம்போ ஓட்டுநர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட டெம்போக்களை புதிய பேருந்து நிலையம் முன்பு நிறுத்தி டெம்போ நிறுத்துவதற்கு உரிய இடம் வழங்க வேண்டும், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை, தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக ரவுடிகள், குற்றவாளிகள் வீடுகளில் அதிகாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வீட்டை உடைத்து நகை, பணம் திருடிய 2வரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் செல்போன், பைக்குகளை பறிமுதல் செய்தனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 3 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நாளை 8 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் PRTC சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.